வணக்கம் நண்பர்களே. நம்ம எதார்த்த உண்மை யூடியூப் சேனலுக்காக ஒரு பழங்கால விளையாட்டு, ஆடுபுலி ஆட்டம் விளையாடுறத பத்தி எப்படி அப்படின்னு நம்ம இந்த வீடியோல காட்டுறோம். ஆடுபுலி ஆட்டங்கிறது அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, கிராமத்துல திண்ணைக்கு திண்ணை, ஆலமரம் அடி, ரோட்ல, குளத்தடியில எல்லா இடத்துலயும் விளையாடுவாங்க. ஏன்னா, இந்த ஆண்களோ, பெண்களோ ஒரு டைம் கிடைக்கும் பொழுது இருக்கிற இடத்துல விளையாடலாம்னா இதான் ஈஸியான விளையாட்டு ஆடுபுலி ஆட்டம் தான். ஒரு கையில் ஒரு கறி கட்டை கிடச்சா போதும். ரோட்டில் எங்கே வேணாலும் ஒரு கோடு போட்டு ஒரு முக்கணம் போட்டு அப்படியே கல்லுக்கு ரோட்டில் பொறுக்கி வச்சு விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க. இது வந்து பசங்க வந்து குழந்தைங்கள்லாம் அந்த காலத்தில் விளையாண்டுருந்தாங்க. நல்லா விளையாடும்போது அறிவுத்திறன் அதிகமாக தான் இருக்கும். யோசிக்கிறது ஞாபக சக்தியெல்லாம் அதிகமாக வரும். சரிங்களா? இந்த விளையாட்டை நீங்களும் குழந்தைகளோட விளையாடுங்க, நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த விளையாட்டு எப்படி விளையாடுறதுன்றதை நான் சொல்கிறேன். ஆடுபுலி ஆட்டம்ங்கிறது இதுதான் ஆடுபுலி ஆட்டம். நீங்கள் பார்த்துருப்பீங்க அதிகமாக. இப்படி ஒரு முக்கோணம் போட்டு அதுக்கு நடுவில் 3 லைன் அடித்து இது ஒரு பாக்ஸ் மாதிரி அடிச்சிருக்காங்க. இதுதான் வந்து ஆடுபுலி ஆட்டம்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுவும் ஒரு விதத்தில் ஆடுபுலி ஆட்டம் தான். ஃபஸ்ட்டு நான் வந்து இதில் விளையாண்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் இதில் எப்படி விளையாடுறதுன்னு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த ஆடுபுலி ஆட்டத்தோட விதிமுறை என்னன்னு சொன்னால், 2 பேர் விளையாடலாம். ஒருத்தவர் புலியாகவும் மற்ற ஒரு ஆடாகவும் இருப்பாங்க. இப்போ புலியா உள்ளவங்க 3 காயின் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து இந்த 3 கட்டத்தில் தான், அதாவது இது மலைன்னு சொல்லுவாங்க. இந்த இங்கே மட்டும்தான் இந்த புலிங்கிறது வச்சுருப்பாங்க 3யும். இப்போ இந்த ஆடு இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆடு வந்து இந்த புலியை வந்து நகராமல் வழி விடாமல் மறைச்சி ஒரு பக்கத்தில் அணைச்சி நிறுத்துனா இந்த ஆடு வச்சுருக்கவங்க ஜெயிச்சிடுறாங்க. அதே நேரத்தில் வந்து இப்போ விளையாடும்போது காய வைக்கும்போது அவங்க ஒரு மூவ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம இன்னொரு காயை வைக்கிறோம். அப்படி வைக்கும்போது இந்த காய் வந்து இப்படி இருந்தால் தாண்டினா வெட்டிடலாம். இப்படி வெட்டு கொடுக்கலாம். இப்படி வெட்டிட்டு அந்த காய் வெளியில் வந்துடணும். சரிங்களா? இது வந்து உள்ள ஆட்டத்தில் இருக்கக்கூடாது. இது மாதிரி 5 காய்க்கு மேலே வெட்டிட்டா இந்த புலியாக விளையாடுறவங்க ஜெயிச்சிருவாங்க. இதுக்கு மொத்த காயின் வந்து புலி 3ம் ஒரு புலிக்கு 5 ஆடுங்க விதமாக 15 காய் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இது எப்படி விளையாடுறதுன்னு விளையாண்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மலையில் 3 புளியை வச்சிடறோம். இந்த ஆடு இந்த 15ம் இந்த புலியை வந்து சுற்றி வழி இல்லாமல் அணைச்சி கொண்டு போய் ஒரு இடத்துல ஏதாவது வழி இல்லாமல் நிறுத்தினா இந்த ஆடு ஜெயிச்சதாகவும், இந்த புலி வந்து 5 காயினை வெட்டிடுச்சுன்னா புலி ஜெயிச்சதும் இந்த ஆட்டத்தோட விதிமுறைகள். எப்படி வெட்டுன்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி பக்கத்தில் இருக்கும்போது இடம் காலியாக இருந்தால் இது தாண்டிச்சுன்னா ஒரு வெட்டு. இந்த காயினை எடுத்து எட்ட வச்சிடணும். இது வந்து ஆட்டத்தில் வரக்கூடாது திருப்பியும். இது மாதிரி 5 காயினை வெட்டினா புலி ஜெயிச்சது அர்த்தம். இப்போ எப்படி விளையாடுறதுன்னு விளையாண்டு பார்ப்போம். முதல்ல நம்ம பக்கத்தில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், உடனே தாண்டி வெட்டிடுவாங்க. அதனால் பக்கத்தில் வைக்கக்கூடாது, நம்ம எட்ட வைக்கிறோம். இப்போ வெட்டுறதுக்கு கிட்ட வராங்க, நம்ம அடுத்த காயினை வெட்டக்கூடாதுன்னு இங்கே ஒரு பிளாக் பண்ணுறோம். இந்த புலியை இங்கே நகர்த்துறாங்க, நம்ம இங்கே ஒரு காயின் வைக்கிறோம். இது கிட்ட வருது, இது வெட்டக்கூடாதுன்னு சொல்லி நம்ம இங்கே ஒன்று மறைக்கிறோம். அடுத்தது இந்த புலி இப்படி போகுது, நம்ம இங்கே வந்துடக்கூடாது அப்படின்னா இங்கே வச்சிங்கன்னா வெட்டிடும். இப்போ இங்கே வரக்கூடாதுன்னா இங்கே வைக்கணும். இப்போ இங்கே நகர்த்துறாங்க, இங்கே வெட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நம்ம இதையும் மறைக்கிறோம். இப்போ இந்த புலி இங்கே வருது, இங்கே ஒரு வெட்டு இருக்குது, இதையும் நம்ம மறைக்கிறோம். அடுத்ததாக அந்த புலி இப்படி ஒதுங்கி போகாம போகுது, நம்ம இந்த வழியும் அடைக்கிறோம். இப்போ இந்த புலி இங்கே வருது, நம்ம ஆட்டை வச்சு இப்படி மறைக்கிறோம். இது கிட்ட வருது, நம்ம இந்த பக்கத்துலேயும் ஒன்று வைக்கிறோம். இந்த புலி இங்கே நகர்ந்து வருது, அப்போ இந்த இடத்தையும் நம்ம வழியை மறைக்கிறோம். அடுத்தது புலி நகருது, நம்ம இங்கேயும் வழியை மறைச்சிடுறோம். இப்போ புலி வந்து வேறு மாதிரியான மூவ் ஆடுறாங்க, நம்ம இந்த இடத்தையும் மறைக்கிறோம். அடுத்தது இங்கே போகிறாங்க, நம்ம இந்த இடத்தையும் மறைச்சிடுறோம். இன்னும் ஒரு காய் பாக்கி இருக்குது, புலி வந்து உள்ளே போகுது, நம்ம இங்கே ஒரு காயை வச்சிடுறோம். இப்போ இருக்க காயெல்லாம் வச்சுட்டோம் நம்ம. இப்போ அடுத்தது எப்படி இதை வழி இல்லாமல் மறைக்கிறோங்கிறது தான் பாட்டம். இப்போ நமக்கு இருக்க இடமே பாருங்கள், இதை இங்கே கொண்டு போகலாம். அப்போ இந்த புலி வெளியில் போகும், அப்போ இந்த ஆடு இங்கே போகுது, இந்த புலி கீழே வருது, இந்த ஆடு
இங்கே போயிடுச்சு. இப்போ பாருங்கள், நமக்கான ஆட்டங்கள் இந்த பக்கம் ஒரு இடம் இருக்குது, ஒதுங்குறோம், கிட்ட வருது. இப்போ இங்கே வச்சா இந்த புலி என்ன பண்ணும், ஒரு வெட்டுது. இப்போ வெட்டியாச்சு. இந்த ஆட்டத்தில் திருப்பி இந்த காயின் உள்ள வரக்கூடாது. இப்போ நம்ம இதை அணைக்கிறோம், கிட்ட கொண்டு போய். இது வெட்டுறது கிட்ட வருது. அப்போ நம்ம இங்கே கொண்டு போகிறோம், இதை வெட்டுறதுக்கு வருது. இந்த இடத்துக்கு கொண்டு வரோம், புலி திருப்பி மேலே போகுது. அப்போ நம்ம இதையும் வழியில் வைக்கிறோம். இப்போ இங்கே நகர்த்துறாங்க, நம்ம இங்கே போகிறோம். இப்போ இங்கே வருது, இந்த இடத்துல வெட்டு இருக்குது, நம்ம இங்கே போகிறோம். சரிங்களா? திருப்பி இது மேலே போகுது, இதை இங்கே வச்சிடுறோம். இன்னும் இருக்கிறது ஒரு 3 இடம் தான் பாக்கி இருக்குது நகரத்துக்கு. அதையும் நம்ம எப்படி மறைக்கிறோங்கிறது தான் முக்கியம். இது கிட்ட கொண்டு வருது, நம்ம இங்கே கிட்ட போகிறோம். அப்போ இது இங்கே போயிடுது. இந்த புலி இங்கே வருது, இந்த இடத்தையும் நம்ம அடைச்சிடுறோம். இப்போ இந்த புலி இங்கே வருது, நம்ம இங்கே போகிறோம், திருப்பி இங்கே போகுது. இதை நம்ம இங்கே நகர்த்துறோம், இது கிட்ட வருது. கிட்ட வந்துடுச்சா, நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து வெட்டுக்குழுவில் இப்படி மறைக்கிறோம். இதுமாரி தான் ஆடணும். இதுமாரி ஆடி எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் இந்த புலிக்கு வழி இல்லாமல் நிறுத்திட்டா இந்த ஆடு ஜெயிச்சதாகவும், இல்லை 5 காய்க்கு மேலே இந்த புலி வெட்டிச்சுன்னு சொன்னால் இந்த புலி ஜெயிச்சதாகவும் இந்த ஆட்டத்தோட விதிமுறைகள். இப்போ அதே ஆட்டத்தை இதில் எப்படி விளையாண்டு காட்டுற பாருங்க. அதே அளவு காய் தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த புளிங்கிறது இந்த 3 தான் மலை. இந்த 4ல் 3ல் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள். இப்படி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிற 15 ஆடை வச்சு இதை கட்ட போகிறோம். இதில் எப்படி வெட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதேமாரி தான் ஒரு கட்டம் தாண்டி இப்படி வெட்டும். இப்போ இங்கே இருக்குன்னா இதை இப்படியும் இந்த ரவுண்ட்லேயும் வெட்டும், இப்படியும் வெட்டும். புரியுதுங்களா? இதுதான் இந்த ஆட்டத்தில் வித்தியாசம். இதுக்கும் உள்ளது. இதில் சைடாக கூட இருக்குது, இதில் வளைவுலாம் இருக்குது, வளைவுலையும் வெட்டும். இப்போ இந்த ஆட்டம் விளையாடுறது எப்படின்னு விளையாண்டு பார்ப்போம். நான் இப்போ ஒரு காயினை இங்கே வைக்கிறேன், ஒரு ஆடை. புலிக்கிட்ட வருது, நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த காயினை இங்கே வைக்கிறோம், கிட்ட வருது. நம்ம கிட்டக்க வைக்கக்கூடாது, நம்ம ரொம்ப தூரமாக பத்திரமா வைக்கணும். ஒவ்வொரு மூவுமே வந்து பார்த்திங்கன்னா வெட்டுக்கான வாய்ப்புகள் நம்ம கொடுக்கக்கூடாது. இப்போ இங்கே வைக்கலாம், ஏன்னா இந்த பக்கம் வெட்ட முடியாது. உடனே இது இங்கே போகுது, நம்ம இங்கே வைக்கிறோம். இந்த புலி இங்கே வருது, இங்கேயும் வைக்கலாம், வச்சுட்டோம். புலி இங்கே வருது, இது வரக்கூடாதுன்னா நம்ம இங்கே தடுக்கிறோம். இப்போ இங்கே இருக்கிறதுனால இங்கே வைக்கலாம் தைரியமாக. இங்கே ஒன்று வைக்கிறேன். இந்த புலி என்ன பண்ணுது, இப்படி போகுது. இப்போ பாருங்க, இதை இப்படி வெட்டலாம், இதை இப்படி வெட்டலாம், வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏதாவது ஒன்று தான் நம்ம கவர்ந்து பண்ண முடியும். அப்போ இங்கே வச்சா இது இப்படி போயிடும். இது வெட்டிடுச்சு, இந்த காயெல்லாம் எடுத்துருங்கட்ட. மீண்டும் வந்து அடுத்தது இங்கே வைக்கிறோம், கிட்ட வராங்க, இங்கே வச்சு வழியை மறைக்கிறோம். புலி கிட்ட வருது, புலி வரக்கூடாதுன்னா ஆடை வச்சு நம்ம அங்கங்கே வழியெல்லாம் அடைக்கிறோம், அந்த கட்டங்கள் காலி இல்லாமல் அடைக்கிறோம். கிட்ட வந்துடுச்சு. இப்போ இங்கே ஒன்று வச்சுட்டாங்க, இந்த புலி இங்கே வருது, இப்போ இங்கேயும் வச்சுட்டோம். சரிங்களா? இப்போது இருக்க காயெல்லாம் வச்சுட்டோம். இதுக்கப்புறம் வந்து புலி எப்படி நகருது, ஆடு எப்படி நகருதுங்கிறது தான் இந்த ஆட்டத்தில் பார்க்க வேண்டியது. இப்போ இங்கே போகுது, ஆடு இங்கே வருதுன்னா இது கிட்ட வருது. இப்படி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த காயினை இங்கே நகர்த்துறோம், இது கிட்ட வருதுன்னு. இப்போ இந்த ஒரு வெட்டு இருக்குது பாருங்க, சரிங்களா? இதை வந்து நம்ம கவனிக்கல, அதனால் இது வந்து இங்கே வெட்டுறது வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்த மறைச்சி வச்சிடறோம். திருப்பியும் இந்த புலி இங்கே தான் போகுது, இப்போ இங்கே வெட்டுறது வாய்ப்பு இருக்குது, இதையும் நம்ம மறைக்கிறோம். இந்த புலி இங்கே போகுது. இது மாதிரி தான் இந்த ஆட்டமும் நடக்கும். இது வந்து எப்படின்னா
இந்த புலி நகரக்கூடாது. புலி நகராமல் எடுத்தால் ஆடு ஜெயிச்சதாகவும், 5 ஆடை வெட்டினா புலி ஜெயிச்சதாகவும் அறிவிக்கப்படும். இதே தான் எங்கேயும். சரிங்களா? நண்பர்களே, நம்ம யதார்த்த உண்மை யூடியூப் சேனலில் இது மாதிரி சிறு சிறு விளையாட்டுகள், அழிந்து வரும் விளையாட்டுகள் பற்றியும், அறிவுபூர்வமான விளையாட்டுகள் பற்றியும் நம்ம சிறு சிறு வீடியோக்கள் போடுவோம். இதுவரையும் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வாரம் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே, வணக்கம்.